ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்மளை சுற்றி நடக்கிற சின்ன சின்ன ஃபன்னி மூமெண்ட்டை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு டாகுக்கு அந்த வண்டி மேலே என்ன கவனம் தெரிலங்க. அந்த சீட்டு கவரை போட்டு இன்னும் வீடியோவோட கடிச்சிட்டு பாருங்க. இங்கே ஒரு கப்பல் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க. அங்கே வந்து அவங்க பார்ட்னர் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாமல் வேற ஒரு பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு அந்த பொண்ணோட ரியாக்ஷனை பாருங்க. இங்கே ஒருத்தன் வாயிலேருந்து தண்ணி எடுக்கிறாங்க. அது வாயா கிணறான்னு தெரிலங்க. விட்டா அந்த தண்ணியை வச்சு குளிப்பான் போலங்க அவன். இங்கே ஒரு 4 பேர் ஒன்றா சேர்ந்து கீழே இருக்கிற பாட்டில் மூடி எல்லாம் பொறிக்கும் போய் டீ காசனை ஊற்றி அதை குவார்டர் பாட்டிலை ஊற்றி எப்படி எல்லாரையும் கொடுத்து ஏமாத்துறான்னு பாருங்களேன். ஆனால் அவங்களுக்கு தெரியாத சரக்கு இல்லை டீ காசுன்ட்டு தெரிஞ்ச அவங்க ஒரு ரியாக்ஷன் எப்படி இருக்கும். அண்ணே எல்லா போயிட்டு இப்படி பைத்தியக்காரத்தனமா இருக்காதண்ணே. அப்படி இருந்தேன்னா இழிச்சவா பையன்றாங்க உன்னைய. 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. கம்பீரத்தை பாருல வந்ததுடா அதெல்லாம். நம்மெல்லாம் மனுஷனுக்கு முடி வெட்டி தாங்க பார்த்துருக்கோம். இங்கே ஒருத்த பாருங்களேன், குரங்குக்கு முடி வெட்டிட்டு இருக்கான். நல்ல தம்பி, சொல்லுங்க சார். எல்லாம் அடர்த்தியா இருக்கட்டும். நீ பாட்ட ஷார்ட்டா கட் பண்ண போற. சரிங்க சார், நீங்க சொன்ன மாதிரியே நல்லா அடர்த்தியா பண்ணிடலாம் சார். நாளைக்கு வேற என் ஆளை பார்க்க போனோம். நல்லா பண்ணி வச்சுக்கிறா. இங்க ஒரு பொண்ணு குளிச்சுட்டு வந்து அவன் ஆளு முன்னாடி டவலோட ஒரு சர்ப்ரைஸ் தராங்க. இந்த ஒரு கார் தனியாக காட்டுக்குள்ளே போகும்போது திடீர்னு ஏதோ ஒரு உருவம் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்குது. கொஞ்சம் பயமாக தாங்க இருக்குது இந்த வீடியோ பார்க்கும்போது. திடீர்னு கார் முன்னாடி வந்து நிற்கிது அந்த உருவம். அப்படியே ஏதோ காரோட டோரை திறந்து பார்க்குது. அப்புறம் அதுவே பார்த்து பயந்து ஓடி போகுதுங்க. என்னடி இது? அப்புறம் என்னன்னு பார்த்தா அது ஆட்டோமேட்டிக் டிரைவிங் மோடு போலங்க. ஆனா இது புதுசா இருக்குண்ணே, புதுசா இருக்கு. இவர் வந்து சரகப்பட்டு வந்து ட்ரிங்க் அண்ட் டிரைவிங் கேஸில் போலீஸ்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டாரு. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சும்மா இல்லாமல் போதை போட்டு அலப்பறை பண்ணிக்கிட்டு வண்டி ஏற்றி வச்சுன்னு இருந்தாரு. போதையில் கலெக்டர் கூப்பிட்டுமான்னு சொல்லிட்டு அவர் பவரை காட்டிட்டு இருந்தார். இது ஏதோ காமெடி பீஸ்ரா. ஒரு சிங்கத்தை ஒரு திருத்தை நோக்கி பார்த்துட்டேடா, ஒரு புளிய படைஞ்சு பார்த்துட்டேடா. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? ஆனா மறுநாளுக்கு அவர் என்ன கேள்வி பாருங்களேன். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. இந்த ஊர்ல தான் அநியாய வெயில் அடிக்குது. வெயில் தாங்க முடியாம ரோட்ல என்ன பண்றான்னு பாருங்களேன். என்ன வெயிலு! ஊர்லதான் அப்படி அநியாய வெயிலு. ஓவரா
இந்த பொண்ணு ஜிம்ல பாக்ஸிங் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு அந்த பையனை போட்டு என்ன அடி அடிக்குதுன்னு பாருங்க. கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? இது எந்த ஊருன்னு தெரியலங்க. ஒயின் ஷாப் எதிர்க்க ஒரு வண்டியில இருந்து பாட்டில் எல்லாம் இறக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆள் கேஷுவலா தெரியாத மாரி வந்து ஒரு பாக்ஸை தூக்கிட்டு ஓடிடுறாங்க. இங்க ஒரு ஆள் சைக்கிள்ல போயிட்டு இருக்கும்போது அவர் தெரிஞ்ச ஆளை பார்த்து நிறுத்துறாங்க. அந்த சைக்கிளை சுவி குவி போட்டு ஓட்டி வச்சிருந்தாங்களா என்னன்னு தெரியலங்க. At this moment, he knew he fucked up. இங்க ஒருத்தன் பஸ்ஸுக்குள்ளே யூரின் போறான். என்னதான் ஆத்திர அவசரமா இருந்தாலும் எப்படியா? இந்த பொண்ணோட பேச போக போக எப்படி மாறுது பாருங்களேன். இது பயமா தாங்க இருக்கு. வீலிங் பண்ணிட்டு இருக்கான். பின்னாடி வண்டி வர்றது கூட தெரியாம. இந்த மாதிரி த்ரில்லிங்கா ஏதாவது செஞ்சாதான் சில பொண்ணுங்களுக்கு பிடிக்குமா? ஜஸ்ட் மிஸ்ஸுங்க எப்படி தப்பிக்கிறான்னு பாருங்களேன். எதுக்கு அண்ணா நமக்கு எதுக்கு அந்த வேண்டாத வேலையெல்லாம் முடியாத விஷயத்துக்கு என்னைக்குமே முயற்சி பண்ணக்கூடாது. மேரத்தான் ஓடிட்டு இருக்கும்போது திரும்பும் போது ஒரு கம்பி இருக்குது கவனிக்காம எப்படி போய் மோதிக்கிறான்னு பாருங்களேன். இங்க ஒரு சின்ன பையன் சைக்கிள்ல போயிட்டு இருக்கும்போது ஒரு பஸ்ஸை பாக்குறான். அந்த பஸ்ல கேர்ள்ஸ் போட்டோனா இருக்கு. அதை பார்த்துட்டே போய் எப்படி மொக்க வாங்குறான்னு பாருங்க. ஒரு லேடி வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. யாரும் இல்லைன்னொன்னே ஒருத்தவங்க வீட்டு வாசல்ல என்ன பண்றான்னு பாருங்களேன். ஏமா உனக்கு அறிவு இருக்கா? இல்ல அறிவு இருக்கான்னு கேக்குறேன். நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? ஒரு பொண்ணு எலிவேட்டர்ல சர்க்கஸ் மாதிரி உட்காந்து விளாண்டுட்டு இருக்கு. அதை பார்த்து நானும் பண்ண சொல்லிட்டு அவன் பாய் ஃப்ரெண்ட் எப்படி உட்காந்து பாருங்க. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்று விடுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? இங்க 2 போலீஸ் காருக்குள்ள உட்காந்துட்டு கையில பாம்பு வச்சுட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. தெரியாம அந்த கேப் வந்து ஓபன் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. Там уже ну его нахуй. Ай, не. Знаешь принцип действия этой хуйни? 200 метров по оружию. Я с оружием нормально обращаюсь. இங்க ஒரு பொண்ணு கேட்ஸ் பர்ஃப்யூம் எடுத்து வாயில வச்சுக்கிட்டு நெருப்பை பார்த்து ஓதுறாங்க. அது எப்படி முடியுதுன்னு பாருங்க. எதுக்கு இந்த வேண்டாத வேலை? பொண்ணுங்கன்னா பீப் பாட்டில் முடிய வச்சு தொடங்குறாங்க. ஆனா பாய்ஸுனால முடியுமா? இவனுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தெரியலங்க. அவங்க பண்டாட்டிட்டு வருவாங்க. எப்படி தடுக்கிறான்னு பாருங்க. இங்க ஒருத்தன் வெல்டிங் அடிக்கும் போது அவன் காலை உள்ள வச்சு வெல்டிங் அடிக்கிறான். Oh my god. இந்த நாயை போறாங்க. அவங்க ஓனர் வந்து நாய் முன்னாடி வந்து பணத்தை வச்சுட்டு போறாங்க. அந்த நாய் எவ்வளவு தந்திரமா வந்து திருடுதுன்னு பாருங்களேன் அந்த பணத்தை.
என்ன ஒரு புத்திசாலித்தனம். பிஸ்கட்டா வந்தீங்க போற. சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரிய தட்டிடுங்க.